கர்த்தர் ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம் கொடுக்கும் போதாவது அந்த வார்த்தையில ஒரு நம்பிக்கை இருக்க முடியும். ஏன்னா பிள்ளை பிறக்கும் அப்படின்னு உண்மையா நிச்சயமா அவன் நம்பி வாழ்ந்திருக்கிறான். ஆனா இப்போ அவர் சொல்லும் போது அவனுக்கு 99 வயது ஆயிடுச்சு. இனிமே நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை அற்ற நிலையில தான் கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு. ஃபர்ஸ்ட் வாக்கு பண்ணும்போது 2 பேருக்குமே ஆரோக்கியமான உடம்பு இருந்தது. ஆபிரகாமாலையும் பிள்ளை பெற்றுக்க முடியும், சாராளாலையும் பிள்ளை பெற்றுக்க முடியும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, வேணும்னே லேட் ஆக்குறாரு. உன்னுடைய பலன் முழுவதுமாய் அற்று போகிற வரைக்கும் கர்த்தர் லேட் ஆக்குறாரு. அவங்க 2 பேருடைய பலன் முழுவதுமாய் செத்து போற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்றாரு. அவர் சொன்னது 75 வயசுல, 100வது வயது வரைக்கும் கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார், பொறுமையோடு இருக்கிறார். வெயிட் பண்ணு. உன்னுடைய பலத்தினால பிறக்கும்னு நினைக்கிறியா? உன்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய வல்லமையினால உனக்கு பிறக்க போகுது பிள்ளை அப்படின்றத போல கர்த்தர் வேணும்னே அந்த இடத்துல டிலே பண்றாரு. அவங்களுடைய ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போற வரைக்கும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போற வரைக்கும் கர்த்தர் டிலே பண்றாரு. கடைசியா 24 வருஷம் கழிச்சு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி. வானத்து நட்சத்திரங்களை போல என்ன கூடாததா இருக்கும். அப்போ இப்போ ஆபிரகாம் என்ன பண்றான், அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், வானத்து நட்சத்திரங்களை போல என்ன கூடாததா இவன் சந்ததி இருக்கும்னு அவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ என்னுடைய சரீரம் செத்து போனா என்ன, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனா என்ன, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை மாத்திரம் அவன் விசுவாசிக்கிறான். நான் இன்னைக்கு என்னோட சரீரத்தை நான் பார்க்க போறது இல்ல, என் மனைவியோட கர்ப்பம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கு நான் பார்க்க போறது கிடையாது, என் வயசு என்னன்னு நான் பார்க்க போறது கிடையாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத நான் பார்க்க போறது கிடையாது. இவங்க எல்லாருமே என்னதான் சொல்லுவாங்க, நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. எல்லாருமே உன்னால முடியாது முடியாது முடியாது, இத்தனை வயசாயிடுச்சு உன்னால எப்படி பிள்ளை பெற்றுக்க முடியும், சாராளால எப்படி பிள்ளை பெற்றுக்க முடியும், அவ எப்படி இருக்கிறா பாரு, அவ உடம்பு எப்படி இருக்கு பாரு, அவருடைய சரீரம் தாங்குமா, ஒரு பிள்ளை பெற்றுக்க கூடிய சரீரமா அவளுக்கு அப்படின்லாம் பல பேர் சொல்லுவாங்க. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், நான் எதை குறித்தும் என்னுடைய இருதயம் என்னுடைய சரீரம் என்ன சொல்லுதுன்றத நான் பார்க்கல, சாராளுடைய சரீரத்தை பார்க்கும்போது அது என்ன சொல்லுதுன்னு நான் பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை மட்டும்தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய சரீரத்தை குறித்தும் சாராளுடைய கர்ப்பத்தை குறித்தும் எண்ணாது இருந்தான். அதை குறித்து அவன் நினைச்சு கூட பார்க்கல. இதை நினைச்சிட்டு இருந்தா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற முடியாது இல்லையா. கர்த்தருடைய வார்த்தையே அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். பிள்ளை பிறக்கும் சொன்னாரு, அவருடைய வார்த்தையே விசுவாசித்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை எல்லாம் இழந்த நிலையில இருப்பீங்களானா, 4-5 டாக்டரை பார்த்துட்டேங்க, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லிடுச்சு முடியவே முடியாதுன்னு, அந்த 4-5 டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. யார் வேணா எது வேணா சொல்லலாம், டாக்டர் ரிப்போர்ட் என்ன வேணா சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, உங்க சரீரம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவருடைய வார்த்தை மற்றவங்களுடைய வாழ்க்கையில அது எப்படி வல்லமையா கிரியை செஞ்சது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவருடைய வார்த்தையில நம்ம நம்பிக்கை வைக்கும் போது உங்க பலத்தின் மீது அல்ல, உங்க டாக்டர் ரிப்போர்ட் மீது அல்ல, கர்த்தருடைய வார்த்தை மீது உங்க நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட கர்ப்பமா இருந்தாலும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லைன்னு சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் மலடு இருக்காம பிள்ளையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். செத்த கர்ப்பத்தை அவரால் உயிர்ப்பிக்க கூடும். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்போ நிச்சயமா உங்களுக்கு பிள்ளை பிறக்கும். அப்படிதான் ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய வேலை எப்படி இருக்கு, நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கு, நம்ம அக்கம் பக்கத்தினர் எப்படி இருக்கிறாங்க, ஏன் உடல்நிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நம்மளால அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுதுன்னு நம்ம வாசிக்கும் போது, அதே தியானிச்சு வழி நடக்கும் போதுதான் நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னேறி செல்ல முடியும். ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பான்? ஆமா உண்மைதான், என் சரீரம் செத்து போச்சு, ஆமா உண்மைதான், சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா என் சரீரம் சொல்றதையோ, என் மனசு சொல்றதையோ, என்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்றதையோ நான் நம்ப மாட்டேன். அதை நான் விசுவாசிக்க மாட்டேன். நம்ம மற்றவங்க சொல்றத காதை கொடுத்து கேட்டுட்டு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் அந்த விசுவாசத்துல நமக்கு குறைச்சல் உண்டாகும். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதை காதுல கூட நான் வாங்க மாட்டேன். என் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார், நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் விசுவாசிப்பேன். என் சரீரம் சொல்லுது முடியாதுன்னு, ஆனா அவருடைய வார்த்தை சொல்லுது அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று. அப்போ எதை நம்ம விசுவாசிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். நான் அதை மட்டும்தான் நம்ப போறேன், அதை தான் விசுவாசிக்க போறேன்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான். ரோமர் 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவருடைய வார்த்தையை அவன் சந்தேகப்படவில்லை. பிள்ளை பிறக்குமோ பிறக்காதோ, சொன்னாரு செய்வாரோ செய்ய மாட்டாரோ, ஞாபகம் வச்சுன்னு இருப்பாரா, மறந்துடுவாரா, நடத்துவாரா நடத்த மாட்டாரா? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு அவன் காலத்துல நடக்கவே இல்லை அந்த காரியம் இல்லையா? பிள்ளை பிறக்கும்னு சொன்னதுதான் அவன் வாழ்க்கையில நடந்தது. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு அவர் பண்ண வாக்குத்தத்தம் அவனுடைய காலத்துல அது நிறைவேறல. ஆனாலும் அதை அவன் விசுவாசித்தான்.